ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு புலாவ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாலக்கீரையில் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாலக்கீரையை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் செய்ய போகிறதுனால குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் சூடானதுக்கு பிறகு பட்டை, லவங்கம், கல்பாசி சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகமும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். அரை கைப்பிடி புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவராக இருக்கும். 3 ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேனலில் புலாவ் மட்டும் இல்லாமல் நிறைய ரைஸ் அண்ட் பிரியாணி வெரைட்டி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும். புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் இது போல் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்து நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இப்போது இதுக்கான மசாலா என்னென்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனிமிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்போ புலாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். நான் ஏற்கனவே தண்ணி மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். 1:2 ரேஷியோவில் தான் தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு 10 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசியை சேர்த்த பிறகு இன்னும் 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போதே நல்ல வாசனை வரும். எவ்வளோ சீக்கிரமாகவே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. கடைசியாக உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைனா இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்த பிறகு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக பாலக் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த டேஸ்டியான ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு வீட்டில் உள்ளவங்களாம் என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்றதையும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. தேங்க்யூ.